வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இந்த சசி ஸ்டைலில் வராக அரிசி வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அழாக்கு வராக அரிசி எடுத்துக்கோங்க. அது நல்லா அலம்பிடுங்க. அதில் ரொம்ப டஸ்ட் இருக்குது, ஒரு மாதிரி கலர் டல் கலரில் அது ஒயிட் வர வரைக்கும் நல்லா அலசிடுங்க. அதில் கப்பு வந்து அரை கப்பு வந்து இல்லைனா வந்து அரை இது வந்து சிறுபருப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ரெண்டு தனித்தனியாக ஒரு கழுவி ஊற வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருந்து இப்போ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கழுவி ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ விளையன்ருக்கு. பாத்திரத்தில் நெய் விட்டுக்கோங்க. நெய்யோ இல்லைனா எண்ணெய் இருந்தால் கூட ரிஃபைண்ட் ஆயில் எதோ ஒன்று விட்டுக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். மிளகு சீரகம் போட்டுங்க, இஞ்சி போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா பொங்கல் வந்து கோல்டு செரிமானம் ஆகாது. இஞ்சி போட்டோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். பெருங்காயமும் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வந்து கொதிக்கட்டும். பால் விட்டுக்கோங்க கொஞ்சம். பால் விட்டுக்கிட்டு இது என்னோடய சசி ஸ்டைலு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அரிசியை வந்து போட்டுட்டு சிறுபருப்பையும் போட்டு இந்த பால்லையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்துருக்கோம் இல்லையா, ஒன்றுக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 2.5 இல்லைனா 3 விட்டுக்கோங்க. பால்லையே நல்லா அந்த மசாலாவோட மிளகு சீரகத்தோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு 2 டம்ளர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அழாக்குன்னா 2 அழாக்குன்னா வந்து உங்களுக்கு 3 அழாக்குக்கு மேலே தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க மறக்காமல். ஒரு 4 விசில் போட்டு எடுத்துங்க. இதுக்கு காம்போவாக சாம்பார் வச்சுக்கோங்க, சட்னி வச்சுக்கோங்க, வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் இது மைனஸ் என்னென்னா சுட சுட சாப்பிட்ணும், இல்லைனா இறுகிடும். எந்த பொங்கலாக இருந்தாலுமே லேட் ஆக ஆக இறுகிடும். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா